கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட புதிய ஆண்டிலே 2026வது ஆண்டு, இந்த நாளிலும் உங்களை பார்க்க தேவன் எனக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காய் என் தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மேலும் மார்க் டிவி ஊழியத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். ரூபவதிய ஊழியத்தில் இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும், எனக்கு கர்த்தர் தந்த அனைத்து கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 25 ஆண்டுகளை கடந்து 2026 காணச்சித்த தேவனுக்கு கொடாக்கொடி நன்றி. இப்பொழுதும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும் முன்பதாய் ஒரு நிமிடம் ஜெபித்து ஆரம்பிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். புதிய ஆண்டை மகிழ்ச்சியோடு காண கிருபை தந்தீங்களே, உமக்கு நன்றி. இன்னும் எங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வைக்க போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி. அப்பா, உம்முடைய சந்தோஷம் எங்களில் நிறைவாயிருக்கும்படி எங்களை நீர் ஏற்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இன்ப ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். யாருக்கு சொல்லப்பட்டுச்சு? மரியாளுக்கு. லூக்கா 1:45. கர்த்தரால் என்ன சொல்லப்பட்டுச்சு? ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை வச்சிருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 1:45 பார்த்தோமா, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றான். கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள், எல்லாருக்கும் ஆண்டவரால சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம் இருக்கு. எல்லாரை குறித்தும் ஆண்டவர் எழுத இருக்கிறாரு. என்ன நம்மளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து, மரியாளை குறித்து சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். நம்முடைய தேவன் நன்மையானவைகளை செய்கிறவர், ஆசீர்வதிக்கிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். அவரு செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாதுன்னு யோபு சொன்னான். ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா, நீர் செய்ய நினைத்த எதுவும் தடைபடாதுன்னு அறிந்திருக்கிறேன்னா நம்ம அறிந்திருக்கணும். இயேசுவை தேவனாதி தேவனை பற்றி நம்ம அறிந்திருக்கிறது தக்க நமக்கு கிடைக்கும். நம்ம கர்த்தரை நேசிச்சோன்னா அவரும் நம்ம நேசிக்கிறாரு. கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். அப்போ எல்லாருக்கும் கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் இருக்கு. உங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டுச்சு, என்ன குறித்து என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. விசேஷமா இங்க பார்க்க போனீங்கன்னா, ஆண்டவர் சொல்வார், மனுஷகுமாரன் அவரை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆனாலும் யாரால் காட்டி கொடுக்கப்படுகிறானோ, எந்த மனுஷன் காட்டி கொடுக்குறானோ அவனுக்கு ஐயோ. அப்போ கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதுல பிரியப்படுகிற தேவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். எல்லா ஜந்துக்களையும் சிருஷ்டித்து ஆசீர்வதிச்சார். நம்ம தேவனுடைய விசேஷித்த பண்பே ஆசீர்வதிக்கிறது தான். அப்போ இந்த புதிய ஆண்டுல நமக்கு எப்படி இருக்குமோ, நான் எப்படி இருப்பேனோ அப்படி நீங்க கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்காரு. ஏன் 2025வது ஆண்டு ஆசீர்வதிச்ச தேவன் இதை காட்டிலும் மேன்மையா உங்களை 2026ல ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், கலங்கவே வேண்டாம். செப்பனியா 3:20 சொல்லியிருக்கு, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி வைப்பாராம்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமா. அவருடைய ஜனத்தை அவர் எப்படி வைக்கிறவர்னு உபாகமத்திலையும் இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நான் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்றார். அப்போ நான் சொன்னபடியே நமக்கு ஆசீர்வதித்து தருகிற தேவன் நம்முடைய தேவன். அதனால நம்ம இதை குறித்தும் கவலையே படவே வேண்டிய அவசியமே கிடையாது. இகழ்ச்சியா எண்ணப்பட்டிருக்கீங்களா? இந்த ஆண்டு உங்களுக்கு புகழ்ச்சியான ஆண்டா இருக்கும். இப்ப சொல்லும், நல்ல நிலைமையில ஆபத்துக்குள்ளானவன், ஒரு ஆபத்துக்குள்ள நீ சிக்கிருக்கியா, சுகமா இருக்கிறவன் பார்வையில நம்ம இகழ்ச்சியா எண்ணப்படுவோம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவளுக்கு அப்படிதான், அவ சரியா இல்லை, அதனால கிடைக்கலன்றுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் நிறைவாய் கிடைக்கும் போது குறைவா இருக்கிறவங்கள பார்த்து ஈஸியா குறை சொல்லி அவங்கள தள்ளிடுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி ஒரு நாள் யாரையுமே என்ன செய்யல, இழிவா எண்ணப்படலை. வியாதிக்காரனே இழிவா எண்ணப்படலை,
ஏழைகளையும் இழிவா எண்ணல, விதவைகளையும் இழிவா எண்ணல. அப்ப யாரை இழிவா எண்ணுவார் கர்த்தர்? யாரையும். ஏன் தெரியுமா? அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்ம மேன்மையான ஒருவர், நம்ம சிறந்த ஒருவர். கர்த்தர் தம்முடைய சாயலின்படி நம்மளை சிருஷ்டித்ததுனால தம்முடைய ஜனம் ஆசீர்வதிக்க தான் படணும்னு அவர் முழு மனசா நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சரியா? அப்போ சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் என் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. இது யார் சொல்றா? சங்கீதக்காரன். 123 சங்கீதம் 4 வசனத்துல நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீதி தான் உயர்த்தணும். சரியா? நீதியாகிய இயேசு தான் நமக்கு பாவத்தை போக்கும் ஜீவ நதி. பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. நமக்கு பாவம் வேண்டாம். பாவத்தை கழுவுற பரிகாரி இயேசு இருக்கிறாரா? அவரை பார்த்து ஆண்டவரே என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு நமக்கு அடுத்த நிமிஷம் நமக்கு சொந்தமா இல்லையா தெரியாது. ஆனா அந்த நிமிஷத்தை சொந்தமாக்க பரமனோ இயேசுவோடு அவர் பாவத்தை கழுவி நம்மளை தூக்கிட்டாருன்னா, இது ஏன் பிள்ளை, நான் ரத்தத்தினால கழுவி அவளை மீட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால நம்மளை புகழ்ச்சியா வைப்பாரு, மகிமையா வைப்பாராம், கீர்த்தியில சிறந்திருக்கும்படி செய்வாரு. சொன்னபடியே செய்யற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். கர்த்தர் சொன்னாரு, நீ எனக்கு பரிசுத்த ஜனம், நீ எனக்கு பரிசுத்த ஜாதின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் ஈசாக்கு யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நான் ஆசீர்வதிக்கிற தேவன், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். யாக்கோபோட சொல்றாரு, நீ போகிற இடத்துலலாம் நான் உன்னோடு இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன், சொன்னதை செய்வேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. அதே மாதிரி அவன் தனிமையா வேதனையா போனான், கோலும் கையுமா. ஆனா 2 பரிவாரத்தோட திரும்பி வர பண்ணினார். ஏராளமான சம்பத்துகளோட அவர் என்ன செய்தார்? திரும்பி வந்தார். அதான் சொல்ற, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். உங்களுக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாரு, அது கட்டாயம் என்ன செய்யணும்? நிறைவேறும். கவலையே படாதீங்க, விசுவாசிங்க, சந்தேகப்படாதீங்க. எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறுமா? என்ன குறித்து? இயேசுவை குறித்து எழுதப்பட்டது நிறைவேறும்னா நம்மளை குறித்தும் எழுதப்பட்டது. எப்படி? உலக தோற்றத்துக்கு முந்தையே, நம்ம உருவாகும் முந்தையே ஆண்டவர் நம்மளை முன்னறிந்து தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். தெரிந்து கொண்டவர்களை கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பி இருப்பார்கள். அப்போ நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், ஒரு ஜாதி. அதனால நம்ம எதுக்கும் என்ன செய்ய வேண்டாம், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளேயும் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. மரியாளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறிச்சு. அவ ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி, அவ விசுவாசித்தா, அதனாலதான் பாக்கியவதியா இருந்தா. அப்ப நாமளும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் என்னிடத்துல நிறைவேறு. எனக்கு சொல்லியிருக்காரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான உன்னை தேர்ந்தெடுத்தேன், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாத உன்னை தெரிந்து கொண்டேன். அதனால கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழே விழவே விழாது, அது நிறைவேறிதான் நிற்கும். அடுத்தவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? மலடியே மகிழ்ந்து களிக்கூறு, கற்ப வேதனைப்படாதவளை கழிப்ப எலும்பி ஆர்ப்பரி, வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலும் அனாத ஸ்திரீக்கு அதிகம் பிள்ளைகளும் கர்த்தர் சொல்லுகிறார்னு ஏசாயா 54:1, கலாத்தியர் 4:27 இதெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அது நம்மள நிறைவேறாம உழவே விழாது, நிறைவேறிதான் தீரும். அதனால உங்களை குறித்து என்ன வார்த்தை? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உனக்கு இன்னும் கீர்ச்சியிலும் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி சொல்லியிருக்காருல்ல. அப்போ நிறைவேற்றுவார். எப்படி நிறைவேற்றுவாரு? நீ விசுவாசி, நீ ஆண்டவரோடு இரு, நீ ஆண்டவருடைய பிள்ளையாவே ஒவ்வொரு நாளும் வாழு. உலகத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது. உலகத்தை பார்க்காத, உன்னதரை பாரு, உன்னை ஆண்டவர் மேன்மையா ஆசீர்வதிப்பார். சரியா? ஆண்டவர் சொன்னாரு, ஏசா யாக்கோபை ஏசாவுக்கு மேல தூக்கி வச்சு ஆசீர்வதிச்சார். மூத்தவன் இளையவனே சேவிப்பான். பாருங்க, அது எழுதப்பட்ட வார்த்தை. அது ஆதியிலே எழுதிட்டாரு. அவ வயிற்றுக்குள்ள அந்த பிள்ளைகள் இருக்க முந்தையே எழுதிட்டார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அதுதான் நிறைவேறும். உங்களை இளையவனாய் மேன்மையா வைக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதே இல்லை. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? மரியாள்கிட்ட சொல்றாரு, தேவதூதன் பிரவேசிக்கான். மரியாள் இருக்கிற வீட்டுக்குள்ள தேவதூதன் பிரவேசித்து, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ கிருபை பெற்றவா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவா. நீ யாரிடத்துல கிருபை பெற்றா? தேவனிடத்துல கிருபை பெற்றா. உன்னதமான தேவனுடைய குமாரன் உன்னிடத்துல பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நீ என்ன செஞ்சிருக்கிறா? அடைந்திருக்கிறார். அதனால கர்த்தர் என்ன செய்கிறாரு? தம்முடைய ஜனத்தை தெரிந்து கொண்டுகிறார், பிரித்தெடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார்னா தம்முடைய ஜனத்தை
இஸ்ரவேல் ஜனம் தம்முடைய ஜனம், அது விசேஷம். எனக்கு அது விசேஷம். நம்முடைய ஜனத்தை விசேஷித்து வைத்து ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். அதனால நீங்க எனக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்குமோ தெரியலையே. அப்போ 25 கண்ணீரா கடந்தனே, இந்த இது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குமா? நீங்க சந்தேகமே படாதங்க. என்னை மகிழ்ச்சியிலையும் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்க பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு நீங்க விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், 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 எனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர்னு சொல்லிட்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு, உந்தன் பெயரை உலகில் உயர்த்திடுவாரேசு. சத்துருக்கள் கலங்க, சாத்தானும் நடுங்க, என்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. சத்துருக்கள் கலங்க, சாத்தானும் நடுங்க, என்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. என்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. எந்தன் பெயரை உலகில் உயர்த்திடுவாரேசு. அல்லேலூயா. கர்த்தர் என்னை புகழ்ச்சியா வைப்பார்னு நீங்க அறிக்கை பண்ணுங்க, சுதந்தரிங்க. ஆபிரகாம்கிட்ட சொல்றாருல, நீ கால் மிதிக்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு சுதந்திரமாக தெரிந்து தந்தேங்கார். அது மாதிரி நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யும் போது கர்த்தர் தம்முடைய காரியத்துல அசதியாவே இருக்க மாட்டார். அவன் நடந்து தேசத்தின் நீளம் அகலம் அம்மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு சுதந்திரமா தருவேன் அவரு சுதந்திரமா கொடுத்தாரு. 2025 வரைக்கும் நான் குறைவதான் கண்டேன், இல்லை இன்னும் நிறைவை காணுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு மாறி நிறைவு வரும். கர்த்தர் உங்களை நிறைவை சந்திப்பார், தேவைகளை சந்திப்பார், ஆசீர்வதிப்பார், கண்ணீரை துடைப்பார். நீங்க கவலையே பட வேண்டாம். கர்த்தர் நல்லவராகவே சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். உங்களை எப்படி வைக்க போறாரு? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்து விளங்கும்படி செய்வார். சரி, யோசுவாவோடு கர்த்தர் இருந்தாரு, அவனுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. நீ கர்த்தரோடு இருந்தா அவர் உன்னையிலையும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமா என்ன செய்வார்? தேசம் முழுவதிலும் உன்னுடைய பேரு பரம்பும்படி செய்வார். இது எப்படி ஆகும்? மரியாள் சொன்னா, இது எப்படி ஆகும்னு நீ நினைக்கலாம். ஆனா அது ஆண்டவருக்கு லேசான காரியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால நீ இன்னைக்கு என்ன சொல்றாரு? கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவனுடைய கீர்த்தி தேசம் எங்கும் நான் ஏழை ஆயிட்டேன், என் கீர்த்தி எப்படி பரம்பும் அப்படின்னு நீ நம்பாம இருக்கலாம். ஆனா அப்படி இல்லை, நீ நம்பு, விசுவாசி. தேவனால கூடாதது ஒன்றுமே கிடையாது. என்ன எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்தி பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறவ தேவனுக்கு இது எளிதான காரியம், இது லேசான காரியம். நீ சொல்லி பாரு, அவன் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமா செய்வார். கர்த்தர் தாமே சகல கிருபைகளையும் நமக்கு தான் வச்சிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுப்பார்? தகப்பன் இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவாகிய நல்ல தகப்பன் நான் உங்களுக்கு அதிக நன்மையை தரமாட்டேனா? நான் அதிக நன்மையை தராம இருப்பேனா? கட்டாயம் தருவேன். அதனால நீங்க அதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம், சந்தேகிக்க வேண்டாம். கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நன்றியோடு கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்க பழகணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை நிச்சயமா செய்வார். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆக்குனாரு. அவனுடைய சந்ததி இன்னும் உலகத்துல, இயேசு கிறிஸ்துவே ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தவர் தான். அதனால கர்த்தர் பெரிய ஜாதியாக்கி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உன்னை கீர்த்தியிலும் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். அதே ஆபிரகாம் ஆசீர்வதிச்சவர், ஈசாக்கை ஆசீர்வதிச்சவர், யாக்கோபை ஆசீர்வதிச்ச தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நிச்சயமா நம்ம பெருக பண்ணுவார். நீங்க வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். சரியா? கர்த்தர் இந்த நல்ல நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிற நம்முடைய அன்பின் தயவுக்காய் உமக்கு நன்றி. நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீர். எதற்கப்பா? எங்களை ஆசீர்வதிக்கிறது தான் தெரிந்து கொண்டீர். எங்களை புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி தான் நீங்க வச்சிருக்கீங்கப்பா. அதற்காய் நன்றி. வழி நடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமேன்.